வணக்கம், நான் உங்கள் விஸ்வா அருண் ராஜா பேசுகிறேன். நம்ம எக்ஸசைசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பார்க்குறோம். இது ஓவராலாக உங்களோட என்டையர் பாடியோட பேலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வேரியேஷன் எக்ஸசைசஸ் பிகினர் லெவலில். இப்போ இவங்க பிகினர் லெவல் எக்ஸசைஸ் தான் பண்ணுறாங்க. இதை ஃபார் இந்த என்டையர் பாடி, சென்டர் கோர் அண்ட் ஹேண்ட், ஷோல்டர்ஸ், ரிஸ்ட், எல்போ எல்லா பார்ட்டுமே எப்படி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கான்ஷியஸாக ப்ரீதிங் லெவலில் நம்ம ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாங்க் பொசிஷன். ஓகே, இது பேர் பாம் பிளாங்க். அதாவது புஷ்அப் பொசிஷனில் போவோம், ஆனால் புஷ்அப் பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம். பிகினர் லெவலில் இருக்கும் போது அந்த பொசிஷனில் இருந்து அந்த ஸ்ட்ரென்த் நம்ம ஃபீல் பண்ணிட்டா போதும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும் போது கோ இன் புஷ்அப் பொசிஷன், புஷ்அப் பொசிஷன். ஓகே, சூப்பர். இந்த ஹிப் இப்படி கீழே போகக்கூடாது. இந்த இடம், இந்த என்டையர் செஸ்ட்லேருந்து ஸ்டமக் வரைக்கும் இங்கே ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பிளாங்க் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல இப்படி பார்ப்பீங்க. ஓகே, ரிஸ்ட், எல்போ அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். லெக்ஸ் இப்படி இருக்கு. இது ஒரு பிளாங்க் பொசிஷன். ஓகே, டீப் பிரீத் பண்ணணும். கெட் அப், ரிலாக்ஸ். இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்டி ஸ்டமக்காக இருக்கணும். அண்ட் வார்ம் அப்ஸ், ப்ரீ வார்ம் அப்ஸ் அதெல்லாம் பண்ணி அந்த இனிஷியலான ஒரு ஸ்டேஜ் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். இது 10 செகண்ட்ஸ் ஒரு செட், இல்லை 15-20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். இது பண்ணுறது போது உங்கள் செஸ்ட் மசில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் நத்திங் பட் அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தாக அது ஒர்க் ஆகுது. அதுதான் அதோட இண்டிகேஷன். அதே மாதிரி நான் எப்போ சொல்கிற மாதிரி ஏதான ஒரு டிஸ்கம்ஃபர்ட், தலை சுற்றுறதோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் இமீடியட்டாக எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களோட கன்சர்ன் டாக்டர், ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது இந்த பாம் பிளாங்க் வேரியேஷன்லேயே அயன்மேன்னு சொல்லுவாங்க. அது நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். நான் செஞ்சு காமிக்கிறத பார்த்து சுபாவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ்டான பேரலல் ஸ்டான்ஸ், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க. முட்டி கீழே வச்சுக்கோங்க. பாம் பிளாங்க்குக்கு நம்ம கை இப்படி வச்சோம். இப்போ அயன்மேன் பிளாங்க்குக்கு எல்போவை இப்படி வைக்க போகிறோம். ஓகே, எல்போ இப்படி வைக்கிறீங்க. உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 2 கைக்கு நடுவில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பொசிஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தில் பார்க்குறீங்க. இது ரொம்ப மேலே போகக்கூடாது, ரொம்ப கீழே வரக்கூடாது. இந்த பொசிஷனில் இருக்கும். ஓகே, ஃபீட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், இல்லை தள்ளி கூட வச்சுக்கலாம். கேன் யூ கோ? இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த வேரியேஷன்ஸ் தான். இன் கேஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. இது கீழே எடுத்துட்டு போங்க. இது இன்னும் உங்களோட கோருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பேலன்ஸ் கொடுக்கும். இந்த இடம் வைப்ரேட் ஆகும். வெரி குட். டீப் பிரீதிங் in the position. Get up. இது பேர் தான் பாம் பிளாங்க். ஸோ இதுவும் உங்களோட சென்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்ஸ், செஸ்ட் மசில்ஸும் யூஸ் ஆகுது பாம் பிளாங்க்ல. இந்த இதில் வந்து மெயின்லி இந்த கோர் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். நவ் தேர்ட் வந்து சைட் மசில்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஃபேட் அக்யூமுலேஷன் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப நார்மலான விஷயம். அதையும் இந்த மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப். ஓகே, இப்போ இது செஞ்ச மாதிரி சைடில் இப்படி வைக்கிறீங்க. ஒன்று உங்களால் முடியும்னா 2 லெக்கையும் மேலே வச்சுக்கலாம், இல்லை ஒரு லெக் மேலே ஒரு லெக் கீழே இருக்கும் இப்படி. தென் ஹிப் இப்படி கொண்டு போகிறீங்க. ஓகே, ஹிப் கீழே சாக் ஆகாமல் கொண்டு போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னொரு ஹேண்டை பேலன்ஸ்க்கு இப்படி வச்சுக்கலாம், எங்கே வைக்கலாம், பேலன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் சைட் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடும் பண்ணணும். ஸோ ரைட் சைடு ஒரு 25 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அண்ட் அகெயின் லெஃப்ட் சைடு ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட போஸ்டர் பார்த்துக்கோங்க, உங்கள் ப்ரீதிங் பார்த்துக்கோங்க, பாடி ஸ்வே ஆகாமல் ஆடாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. வெரி குட். ஸோ இந்த லெக் வந்து கீழே இருக்கணும். ரொம்ப டோஸ் டிப்பில் இருக்காதீங்க. இந்த காலம் முன்னால் வச்சுக்கோங்க. எஸ், சிம்பிள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பண்ணுறாங்க அண்ட் இது கரெக்டாக வருது அவங்களுக்கு. இந்த போஸ்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணால் போதும். அண்ட் கெட் அப். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணணும்.
இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ரொம்ப கவனம் ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸில் மட்டும்தான் இருக்கணும். ப்ரீதிங்கில் இருக்கணும். உங்களோட பாடி ஜாயின்ஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கணும். ரொம்ப நீங்கள் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கீங்கன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக இந்த மாதிரி பிகர் வேரியேஷன்ஸ்க்கு ஜம்ப் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம ஹேண்ட் எக்ஸசைஸும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரென்த்லாம் யூஸ் பண்ணி சர்டன் பவர் ஃபிட்னஸ் ரொட்டீனை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். தேங்க்யூ.